ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையனோட வெட்டிங்க்காக. ஸோ அவங்களோட வெட்டிங் வந்துட்டு ஆக்சுவலி சண்டே. நாங்கள் வந்து தேர்ஸ்டே நைட்டே வந்து ஊருக்கு வந்துட்டோம். ஃப்ரைடே வந்துட்டு வீட்டில் வந்து ஆக்சுவலி சாமி கும்பிட்டாங்க. லைக் பெரியவங்களுக்காக வந்து சாமி கும்பிடுவாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராகவே போச்சு. என்னால் தான் வந்து ஆக்சுவலி வீடியோ எடுக்க முடியல. அண்ட் இது வந்துட்டு சாட்டர்டே வந்து மார்னிங் நானும் என் ஹஸ்பண்டும் அவங்க வீட்டுக்கு சும்மா போயிருந்தோம். ஸோ வீடு எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரைட் பேக் சைடே தான் இருக்குது. லைக் 2 மினிட்ஸில் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணு வந்து ஏதோ பூ வாங்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சரி பூ வாங்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பூக்கடை வந்துட்டு அந்தியூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பூக்கடை இருக்குது. ஸோ எனக்கும் கொஞ்சம் பூ வாங்க வேண்டியது இருந்தது, அவங்களுக்கும் எல்லாம் பூ வாங்க வேண்டியது இருந்தது அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தான் வந்தோம். ஸோ பூவெல்லாம் வந்து மத்தியான டைமில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைக் சத்தியமங்கலத்துலேருந்து அப்போ தான் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு 1 o'clock ஆட்ட. ஸோ அதனால நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வந்து எனக்கும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு, ஸோ அவங்களுக்கும் எல்லாம் பூ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வந்து அப்போவே ரெடி ஆகிட்டாங்க. லைக் 3:30 4 o'clock எல்லாமே அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு சரி வெட்டிங் ஷூட் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ பிஃபோராகவே ரெடி ஆகிட்டு வீட்டில் கொஞ்சம் ஷூட் எடுத்தாங்க. அதே மாதிரி அவுட்டோர் ஷூட் வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே லைக் 2-3 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் கொஞ்சம் எங்கள் ஊர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெளியே போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு அதே மாதிரி 2-3 பேர் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு அவர் காரில் கிளம்பிட்டார். ஸோ நான் வந்துட்டு பைக்கில் வந்தேன். ஏன்னா எனக்கு சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு பசங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து பொண்ணு மட்டும்தான் போனாங்க. அதனால நான் கொஞ்சம் கூட போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துட்டு அவங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் வந்து 6 o'clock எல்லாம் கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ரெடி ஆகணும்ல. அதனால் ஏன் அவங்களோட ஃபோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருந்தது. அதை விட அவங்க எல்லாத்துக்கூடையுமே வந்து பழகிற விதம் வந்து நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, கேஷுவலாக எல்லாத்துக்கூடையும் பேசின மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு பிரைட் க்ரூமுக்கு வந்து எது தேவைன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்மளை எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நம்ம கூட வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக கேஷுவலாக பழகுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்க தோணும். ஸோ அது வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து மறுபடியும் என்னை வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தார் அங்கே அவங்க கூட. ஸோ நான் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணோம், நான் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் தான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன், போய் பாருங்கள். நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகி மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. ஸோ மண்டபத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. லைக் அவங்களோட பேக்ட்ராப் ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பேராக வந்து சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸு.
ஸோ நாங்களும் வந்துட்டு போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ சாப்பிட்றது வந்துட்டு லைக் ஹார்ட் ஷேப்பில் இட்லி, தோசை, அதே மாதிரி வெஜ்ஜு புலாவ் இருந்தது. அப்புறம் வந்துட்டு நான் இருந்தது, பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடியாப்பம் தேங்காய் பால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் வந்துட்டு நைட்டு ஒரு சில சடங்குகள்லாம் இருக்குது. ஸோ அதனால நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் இங்கேயே மண்டபத்திலேயே இருந்தோம். அம்மா, அப்பா, ஸோ அவங்க எங்கள் மாமனார், மாமியார், குழந்தைங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு நைட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து எப்படி அப்படின்னா, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துட்டு கன்னிமார்கள், அந்த 7 கன்னிமார்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த பூஜையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்கள் சைடில் வந்துட்டு இந்த பூஜை பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு 7 கன்னிமார்களுக்காக பண்ணக்கூடிய பூஜை. ஸோ கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் நைட் வந்துட்டு இந்த பூஜை செய்வாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் இந்த பூஜை ஃபுல்லாக செய்கிறதே. ஸோ பொண்ணு வந்துட்டு குடம் எடுத்துகிட்டு வருவாங்க, தண்ணி குடம். மாப்பிள்ளை வந்துட்டு அந்த பனை ஓலை பேஸ்கெட்டில் வந்துட்டு தென்னங்குருத்து, அடுத்த நாள் கல்யாணத்துக்கு கட்ட போகிற சாரீ, வேஷ்டி, சட்டை, அதுக்கப்புறம் வந்து தாலி, மஞ்சள், குங்குமம், காதால கருகுமணி, மெயினாக வந்து அந்த தென்னங்குருத்து அந்த பூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த 7 கன்னிமார்களுக்காக செய்யக்கூடிய பூஜை. ஸோ கன்னிமார்கள் வந்துட்டு தானாக உருவான 7 பெண் தெய்வங்கள். ஸோ எல்லா ஊர்லேயுமே இந்த சாமி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பூஜை வந்துட்டு மெயினாகவே எதுக்கு அப்படின்னா, மாப்பிள்ளையோ பொண்ணோ தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண பாவங்கள் வந்துட்டு எதுவுமே அவங்க லைஃப்லேயோ இல்லை அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே. ஸோ அடுத்த நாள் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் நைட்டு தான் மெயினாக இந்த பூஜை பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் டே அது. ஸோ அதனால் ஒரு புது மனுஷனாக முன்னத்து நாள் எல்லா நிவர்த்தியுமே பண்ணிவிட்டு, ஸோ அதனால் சாமிக்கிட்ட இதெல்லாம் வச்சு நம்மளோட பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையணும்னு வேண்டிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் வந்து வாங்குகிறாங்க இது. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு இந்த பூஜையெல்லாம் முடியறதுக்கு 10:30, 11 ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலி தூங்குறதுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு முகூர்த்தம். ஸோ முகூர்த்தம் வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்ன மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.